ஸோ ரொம்ப இன்றைக்கி நான் சூப்பரான டிஷ் பண்ண போகிறேன். என்னென்னா ஸ்டஃபிங் பீஃப் சப்பாத்தி சூப்பராக இருக்கும். ஸோ நார்மலாக மாவு பண்ணுவீங்களா அது மாதிரி பண்ணிச்சிங்க. இதில் நான் சோடா மாவு இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணல, முட்டையெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டேன், கல் உப்பு இது நான் மிக்சியில் அடித்து போட்டுருக்கேன். போது அப்புறம் தண்ணி ஊற்றுறேன், நார்மலாக சுடு தண்ணி, நல்லா ஹாட் வாட்டர் இருக்கும், நல்லா சூடாக எது எதுன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஊற்றிங்க. அவ்வளோதான், பிணைகிற வேலை தான். இப்போது சரி நல்லா சூப்பராக பண்ணியாச்சு. அவ்வளோதான், அப்படியே கொஞ்சம் ஊற வச்சிடணும். 1 hour வச்சு பண்ணலாம். அப்படியே சுற்றிட்டு நல்லா பிணைஞ்சாச்சு. நான் 1 hour சோக் பண்ணிடுவேன் தான், நல்லா ஊற வச்சிடறோம். ஸோ நல்லா இது பண்ணி நல்லா பிணைஞ்சி இது வச்சாச்சு நண்பா. ஸோ அடுத்தது வந்து இப்போ பீஃபை வந்து இது பண்ணணும், கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் ஸ்டஃபிங் பண்ணி பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். சிக்கன் எப்படி பண்ணால் அது மாதிரி பண்ணுவேன். ஓகே நண்பா, சிக்கன் சப்பாத்தி பண்ணியிருந்தேன் அப்படிங்களா, ஸ்டஃபிங் சிக்கன் சப்பாத்தி அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்கள். அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணி வச்சுங்க, என்னோடய வீடியோ இருக்கும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம், கண்டினியூ. ஸோ ஏற்கனவே நான் குக் பண்ணது தான் அது பீஃபு, அதை தான் அப்படியே போட்டு ஸோ அதில் ஸ்டஃபிங் பண்ணி பண்ணுவேன், நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் போட்டுருக்கேன், வெங்காயம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சுக்கான்னு சொல்லி பீஃப் சுக்கா, அந்த இதுதான் அது. அதை பற்றி நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கங்க. அப்புறம் அதில் ஸ்டஃபிங் பண்ணிங்க. உங்களுக்கு எதுவும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மிச்சமான நேற்று பண்ணது அடுத்தது மிச்சமாகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ஐடியா வந்து நான் இது மாதிரி பண்ணுறப்போ இந்த மாதிரி நீங்கள் எதுவும் வெஜிடபிள்ஸ் எது இருந்தாலும் இந்த மாதிரி மிச்சமாச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கையாச்சுன்னா ஏன்னா இப்படியே போட்டோன்னா மாவு வந்து மாதிரி நீங்கள் அரிசி விட்டுக்கலாம், மொத்தம் விட்டுக்கலாம், ஸ்லோ பண்ணிக்கங்க. சூடாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா பிணையும் போது மாவு அப்புறம் நீங்கள் உள்ளே வைப்பீங்க, அந்த மாவுக்குள்ளே அது உடஞ்சிடும். இப்போ மாவு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி மாவு போட்டால் தான் கீழே ஒட்டாது, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் உருண்டை கொஞ்சம் பெருசாக இருக்கணும், ஏன்னா அதில் டஃப் பண்ணணும். பீஃபு சூப்பராக இருக்கும், சாப்பிடுவோம். இந்த மாதிரி மாவு வச்சுட்டு டஃப் பண்ணிக்கோங்க. மாவு போட்டு பீஃப் ரெடியாக இருக்குது. இதை டஃப் பண்ணிடுவாங்க. நம்மள அப்படியே மூடிடுவாங்க. மூடி வச்சு இந்த மாதிரி ஊட்டிங்க. இன்னொரு நல்லா ஆயிடுச்சு, மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும் வாசனை, சரிங்களா? நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு, நல்லா இருக்கு சாஃப்டாக. ஸோ இந்த மாதிரி ஊட்டிக்கணும். ஒவ்வொன்றா ஒன்று ஊட்டியாச்சு, இன்னொன்று அதே மாதிரி ஊட்டிக்கணும். இந்த மாதிரி கூட மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கணும். எடுத்து இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்கள், இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உருட்டிக்கணும். இந்த மாதிரி மூடிட்டு உருட்டி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த இது வெளியில் வராது. தண்ணி விட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். இதுவும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரோல் மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க ரவுண்டாக. ஸோ அப்புறம் இந்த மாதிரி அடிக்கணும் பாருங்கள். இதில் இப்போ எவ்வளோ வச்சாலும் கீழே உடையாது. இந்த மாதிரி மாவு நீங்கள் நிறையா எடுத்துக்கணும். அவ்வளோதான் பண்ணிடலாம். ஸோ முடியாச்சு, அவ்வளோதான் நமக்கு சொல்லலாம். ஸோ 3 இதில் ஊட்டியும் கீழே மாவு கீழே போட்டியாச்சு. இருக்குனே இந்த மாதிரி மாவு போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பரோட்டாவுக்கு ஈஸியாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்தீங்கன்னா மெதுவாக உருட்டணும். ரொம்ப போட்டு அழுத்தினீங்கன்னா உடஞ்சிடும். மறுமை போய் உடைய ஆரம்பிச்சிட்டு இந்த சைட்லலாம் கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க, வந்துடும்.
ஸோ பாருங்கள் உடையுது, இந்த மாதிரி வரக்கூடாது. இந்த மாதிரி உடஞ்சிச்சுன்னா திருப்பிக்குங்க. இந்த மாதிரி அழகாக ரவுண்ட்ஸாக வந்துருச்சு பாருங்கள். அழகாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா சூடாகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது திருப்பி போட்டோம்னா கொஞ்சம் சூடு இது பண்ணிக்கணும். எண்ணெயும் போட்டுக்கணும். இப்போ அதான் திருப்பிக்கிற ஆள் தான். போனால் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றினா தான் டேஸ்ட் வரும். கீ இருந்தால் கீ ஊற்றிக்கங்க. கீ ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். போதுமா, இந்த ஷேப் வந்துருச்சு. ஆயில் ஊற்றினா இந்த மாதிரி இது கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி ஊற்றுங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தூக்கிடலாம். காய் வச்சு பாருங்க. ஸோ நம்ம இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிங்க. இதுலேயும் அது ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். பக்காவாக இருக்குது. உங்களுக்கு சாப்பிடுவோம். இந்த மாதிரி ஆயில் ஊற்றிங்கன்னா அவ்வளோ நல்லா உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும். ரெடி. ஸோ ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அழகாக இருக்குது. உங்கள்கிட்ட நெய் இருந்தால் நெய் ஊற்றிங்க. நான் நெய் ஊற்றலை, எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ பாருங்கள் நம்ம பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டே சொல்கிறேன். இவ்வளோ சாப்பிட முடியாது, ஒன்று போட்டு விட்டுட்டு சாப்பிட்றேன். ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஒன்று வச்சிட்டேன். ஸோ அளவாக பண்ணியிருக்கேன். ஃபிஷ் ஃப்ரையும் இருக்குது. ஸோ இந்த பீஃப் வந்து மிச்சம் இருந்தது போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம வேணாம் அழகாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பீஃபை. பாருங்கள் சரிங்களா, அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பீஃப் ஃபுல்லாக ஸ்டஃபிங் ஆகி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ ஏற்கனவே இது இந்த ஃபிஷ் வச்சு ஓகே மக்களே. ஸோ இப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அழகாக லேயராக இருக்குது பாருங்களேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்றது. ஓகேன்பா. சூப்பராக இருக்கும் ஃபிஷ் ஃப்ரை. அதுதான் இருக்குங்க. வாயில் வச்சுட்டு சொல்ல முடியல, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வச்சு பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. இதே மாதிரிலாம் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. இல்லை நான் என்ன மிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் டிஸ்பிளேயில் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காமல் என்னோட சேனல் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. இன்னொரு வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜெசாக்லா கேர்.